படம் ஒர்க் தான். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நல்லாவே பிடிக்கும். செம்மையா பண்ணிருக்காருண்ணா. மியூசிக்ல ஓகேவா? சூப்பரா இருக்கு. எல்லாமே கம்பேக் ஃபிலிம் அது. வேற லெவல். ஐலாண்ட் பார்த்தேன். நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரோ. அவர் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் இவ்வளவு பெரிய டிஸ்ட் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்ட் கொடுத்தாரு. சூப்பரா இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சொல்ல வார்த்தை இல்லை ப்ரோ. ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ட்ராடரியா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்கு. 6 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒர்த்தான படம். நல்லா இருக்கு ப்ரோ எல்லாமே. ஆமாம் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. சித்தார்த் வாய்ஸ்ல ஏலியன் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. மூவி வேற லெவல். ஐலாண்ட் பொங்கல் தான் ப்ரோ. VFX, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சித்தார்த் வாய்ஸ் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. நாங்க வெயிட் பண்ணதுக்கு வொர்த் இட். ஏலியன் நல்லா இருக்கு. டைரக்ஷன் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரிலாம் மாட்டி விடக்கூடாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி செம்மையா பண்ணிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் VFX நாங்கள் வெயிட் பண்ணி 4 இயர்ஸ் மேலே வெயிட் பண்ணோம் ஐலாண்ட் வரதுக்காக. அதே மாதிரி ஒர்த் இட் ப்ரோ. சிஜிலலாம் எதுவுமே இல்லை. சிஜிலாம் வேற லெவல். பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அப்படியே இது சிஜி தான் அப்படின்றது தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் வேற லெவலில் இருக்கு. சித்தார்த்துக்கு பர்ஃபெக்டா. ஐலாண்ட் கேரக்டருக்கு சித்தார்த் வாய்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா இது ஒரு சைல்டிஷ் கேரக்டர் அப்படிலாம் இல்லை. மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால சித்தார்த்தோட வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. லாகுலாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே போகும். ஆனால் அதில் வந்து கருணாகரன், யோகி பாபா அவங்களோட காம்போ எல்லாருமே சேரும்போது ஃபன்னாக போகும். செகண்ட் ஹாஃப்ல இன்னும் மாஸ் ஃபைட் சீன்லாம் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சேர்த்து. தேங்க்யூ. சித்தார்த் சார் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. போன படத்தில் வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. அது கம்பேரிசன் ஏதாவது இருக்கா? இல்லை இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா? சொல்லப்போனால் அது வந்துட்டு சிவாவோட அவர் வந்து இன்னொரு வாய்ஸ். பட் அது வந்து உருவம் கிடையாது இல்லைங்களா? அது வந்து போல்டான வாய்ஸ். அதை நம்ம கிரியேட் பண்ணி மைண்டில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு குழந்தைத்தனமான வாய்ஸ் கொடுக்கணும். பட் ஆனால் ஒரு மெச்சூர்டான வாய்ஸ் கொடுக்கணும். சித்தார்த் நல்லா கொடுத்துருக்கு. ஓவராலாக படம் ஒர்த்தா? படம் ஒர்த்து தான். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நல்லாவே பிடிக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஏலியன் கூடவே ஒர்க் பண்ணிருக்கு. லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி? லவ் போர்ஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வைக்கல. சிவகார்த்திகேயன் வைக்கல. ஏலியன் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. விஎக்ஸ் பெட்டராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ட்ரைலர் பார்க்கும்போது படம் மொக்கையாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது படம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா சீனுமே மியூசிக்கும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. சாங்ஸும் மியூசிக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் கான்செப்டும் நல்லா இருக்குது. மேக்கிங் லெவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நார்மலாக தான் படத்தில் போய் உட்காந்தேன். படம் நிஜமாக ரொம்ப பிடிச்சது. படம் சூப்பராக தான் இருக்குது. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு ஏலியனும் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. விஎக்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சொதப்புற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நார்மலாக படம் போகும். சூப்பராக இருக்கும் படம் பார்க்க. காமெடி சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். அந்தளவுக்கு ரொம்ப காமெடி சீன் உள்ள இல்லை. கான்செப்ட் தான் உள்ள வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. தரமாக. லவ் போர்ஷன்ஸ்லாம் ஸ்டார்டிங் வரும். அத்தை போய்டும். காத்தோடு போய்டும். அது லவ் சீக்வன்ஸ்லாம் அத்தது மஜாவாக போயினே இருக்குது. படம் மஜாவாக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. ஏலியன் படம் மாதிரி இருக்கு ப்ரோ. தரமாக இருந்தது ப்ரோ. கோலிவுட்ல இதை கொடுக்கறது பெரிய விஷயம் ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஏலியனா இல்லை ஏலியன் சிவகார்த்திகேயனா தெரியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். கண்டிப்பாக ஃபேமிலியோட மட்டும் தான் பார்க்கணும். பசங்களை கூட்டு வரும். சத்தியமாக புரியும் ப்ரோ. எல்லா குழந்தைங்க பார்த்தா கூட புரியும். செம்மையாக இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் ப்ரோ. நான் ஐலாண்ட் தான் பார்த்தோம். கேப்டன் எப்படி தெரியல. ஆனால் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. 2 படமும் செம்மையாக இருக்குது. ஐலாண்ட் பார்த்தேன். நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஸ்கிரிப்ட் எல்லாம். தேங்க்ஸ். சூப்பரான ஒரு படம். அருமையான ஒரு படம். இந்த படத்தில் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஹீரோவாச்சும் காசு வாங்காமல் நடிப்பாங்களா? சொல்லுங்க. நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு தான் முக்கியம். 100 கோடி 150 கோடி வாங்குற ஆக்ட்ரஸே காசு வாங்காமல் நடிக்கிறாங்க. காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. காசு வாங்குறாங்க. பட் ஆனால் என் தலைவன் காசு வாங்காமல் நடிச்சிருக்காரு. அது பெரிய விஷயம். அது படத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக. முக்கியமாக கேஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் ஒரு படத்தை வந்து நின்று போன படத்தை திருப்பி எடுத்து 25 ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே அந்த படத்தை எடுத்து ஒரு மேக்கிங் மாதிரி பண்ணி யாருமே தமிழ்நாட்டில் பண்ணாத ஒரு இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு விஎஃப்எக்ஸில் பெரிய ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். அருமையாக இருக்குது. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவியாக இருக்குது.
7 வருஷம் ப்ரோ ஆக்சுவலாக அந்த ஆடியோ லான்ச் கூட போயிருந்தேன். 7 வருஷம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் எவ்வளோ எப்படிலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சித்தார்த் சாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். அவருமே பேமெண்ட் இல்லாமல் தான் வந்துட்டு கொடுத்துருக்காரு, நடிச்சிருக்காரு, வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருமே. ஏன்னா ஆக்சுவலாக இந்த வில்லன் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன சஜஷன். ஒரு எஸ்டிஆர் சூர்யா மாதிரியோ இல்லை அவரை போட்டிருந்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஆக்சுவலாக அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, வில்லன் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக போட்டிருந்தா வேற அந்த ரெக்வஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. எந்திரனோட டச் இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்க்கும்போது. நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸில் எந்திரனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி ரஜினி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு சின்ன டைலாக் கூட இருக்கும். டேய் நீங்களாம் எங்கெங்கடா வந்தீங்க, நீங்கள் எப்பவுமே அமெரிக்காக்குள்ள தானே வந்தீங்க, நீங்கடா புதுசாக தமிழ்நாடு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஓகே ஏலியன் ஆக்சுவலாக அவங்க அந்த பையன் ஃப்ரெண்டு தான். அந்த இப்போ கூட ஒரு படம் வந்து ஹீரோ பண்ணியிருக்காப்புல. அந்த படம் அவர் வந்து ஏதாவது சொன்ன சிவகார்த்திகேயன் அப்பப்போ கலாய்ப்பா, நீ மட்டும் ஜாலியாக இருக்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த மேக்கிங்லேருந்து. அதாவது அந்த சொன்ன என்னென்னா கைக்கு ஒரு பக்கம், நம்ம ஃபேஸுக்கு ஒரு பக்கம், அது ஒவ்வொன்றுக்கா தனித்தனியாக சிஜி பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய விஷயம். இட் வில் டேக் டைம். ஆக்சுவலாக இட் வில் டேக் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்கும்போது. வாய்ப்பு நிறைய இருக்குது. 2A கொடுத்துருக்காங்க ப்ரோ, நல்லா இருக்குது. அண்ட் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்தில் எனக்கு தெரியல ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஸ்லோவாகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பாதி கதை முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. கிட்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான். தளபதி எங்கள் தளபதி சொல்ல மாதிரி கிட்ஸை பிடிச்சா இருப்பா அப்படின்னு.